வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உச்சாமான தைரியமான கதைய சொல்ல போறேன். மேற்கு வங்காளத்துல இருக்கிற ஜாக்ரா மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள் சொந்த கால்ல நின்னு இயற்கை விவசாயம் மூலமா எப்படி முன்னேறி இருக்காங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இப்ப பஞ்சப்தி பாஸ்கே அண்ணன் ஒரு 80 வயசு அம்மா பார்க்கலாம். இவங்க நெல் வயல்ல பாம்பை சூட பயப்பட மாட்டாங்க. விஷமில்லாத பாம்புங்க நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதே வயல்ல நடந்து போறாங்க. அந்த பக்கமா ஒரு பாம்பு போகுது. ஆனா பஞ்சபதி அசரவே இல்லை. இந்த கேரளா சுந்தரி நெல் பயிரை பாருங்க. டானா புயல்ல கொஞ்சம் சாய்ஞ்சு போச்சு. ஆனாலும் நல்லா விளைஞ்சிருக்கு இல்லையா? இதுக்கு கெமிக்கல் உரமே போடலன்னா யாராவது நம்புவாங்களா? பெருமையா சொன்னாங்க. சரி, கொல்கத்தாவில இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தாமோதர்பூர் கிராமத்துல நல்லா மஞ்சளா அட்டியா வளர்ந்திருக்க நெல் பயிர்கள் நடுவுல நின்னு பஞ்சபதி சொல்றாங்க, நாட்டு நெல் ரகங்கள்ல ஒவ்வொரு கதிர்களையும் நிறைய மணிகள் கிடைக்கிறது. நானே எண்ணி பார்த்தேன். கேரளா சுந்தரி நெல்ல ஒரு கதிருக்கு 300 ஃபீட்டில் இருந்து 100 மணிகள் வரைக்கும் இருக்கு. ஆனா கெமிக்கல் உரம் போட்டு வளர்க்கிற ஸ்வானா நெல்லுல 250 மணிகள் தான் இருக்குன்னு விளக்கமா சொன்னாங்க. கடந்த சில வருஷங்களா பஞ்சபதி மாதிரி நிறைய பெண்கள் கடையில வாங்குற பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடாம நாட்டு நெல் ரகங்களை விளைவிச்சுட்டு வர்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆமோன்னு ஒரு விவசாய உற்பத்தியாளர் குழுவை ஒத்துவங்கி அக்டோபர்ல ஆரம்பிச்சாங்க. ஆமோன்னா வங்காள மொழியில ஜூன் ஜூலை மாசத்துல நெல் விதைக்கிற காலம் நடத்தும். ஆனா இது வெறும் விவசாய கதை மட்டும் இல்ல. பெண்கள் எப்படி தங்களை தாங்களே மேம்படுத்திக்கிட்டாங்க, எப்படி பொருளாதார ரீதியா நிலையா இருக்காங்க, எப்படி அனாதிக்கா சங்கிலியை தக தெரிஞ்சாங்கன்னு சொல்ல கதை சொல்ற. இந்த பெண்கள் விவசாயத்திலையும் வீட்டுலையும் முடிவெடுக்கிற அளவுக்கு தங்களை தாங்களே மாத்திக்கிட்டாங்க. ஒற்றுமை இருந்தா, உறுதியா இருந்தா எந்த தடைகளையும் தாண்டி வரலாம்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆமோன் அமைப்போட வெட்டிக்கு காரணம் இவங்க எல்லாருடைய கடின உழைப்பும் மன உரியும். ஈக்க விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்னு மட்டும் இல்லாம சமூக மாற்றத்துக்கும் ஒரு முக்கியமான கருவி நினைவு காட்டுது. அடுத்த முறை நீங்க சாப்பிடும்போது இந்த அற்புதமான பெண்களை நினைச்சு பாருங்க. பஞ்சபதி பாஸ்கே மாதிரி பெண்கள் தங்களோட கனவுகளை நனவாக்கி மத்தவங்களுக்கும் உத்வேகம் அளிச்சிட்டு இருக்காங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.